பேரலைகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சிறப்பா இருக்கேன் தோழர். ரைட் சார். இப்போ அமித்ஷாவுடைய வருகை வந்துட்டு 2 விஷயங்களுக்காக வராரு. ஒண்ணு வந்துட்டு மாநில தலைவரை அறிவிக்கிறதுக்காகவும், இன்னொன்னு வந்து கூட்டணி அறிவிக்கிறதுக்காகவும் வராருன்னு சொல்லி பேசப்பட்டது. அதன்படி இன்னைக்கு வந்துட்டு பாஜக தலைவருக்கான வேட்புமனு தாக்கல் நடந்திருந்தது. அதுல ஒரே ஒருத்தர், அதாவது நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அவர் தான் போட்டியின்றி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்றது ஆல்மோஸ்ட் உறுதியாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, 10 வருடங்கள் கட்சி உறுப்பினரா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பைலால சொல்லியிருந்தாங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் இப்ப வந்துட்டு ஒரு 3-4 வருஷம் தான் ஆகுது. அவர் வந்துட்டு வேட்புமனு தாக்கல் அப்ளை பண்ணிருக்கிறாரு. முதல்ல அந்த வேட்புமனு தாக்கல் ஏற்றுக்குவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி தோழர். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவர் வந்து பிரஸ் கிட்ட பேசும்போது கட்சியோட அறிவுறுத்தின் பேர் தான் நான் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த குழப்ப நிலை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதோட மட்டும் இல்லாம அண்ணாமலை வந்துட்டு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவருக்கு வந்து இனிமேட்டு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை வந்துட்டு இப்போ வந்துட்டு இவரை வந்து வேட்பாளரா முன்மொழிஞ்சிருக்காரு. தமிழிசை உட்பட எல்லாமே முன்மொழிஞ்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க தோழர்? பாரதிய ஜனதா கட்சியில் இதுவரை இப்படி ஒரு நடைமுறை தமிழ்நாட்டு அரசியலில் இல்லை. எனக்கு தெரிய எத்தனையோ தலைவர்கள் வந்துவிட்டு போயிருக்கிறார்கள். எல்லா தலைவர்களுமே தேசிய தலைமையிலிருந்து அறிவிக்கப்பட்ட தலைவர்கள் தான். அறிவிப்பு தான். தேர்வு என்பதோ அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை அழைத்து கருத்து கேட்பது என்பதோ அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இதுவரைக்கும் இல்லை. இலகணேசன் மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்ட போது டெல்லிக்கு சென்று வெங்கையா நாயுடு உள்ளிட்ட, அத்வானி உள்ளிட்ட எல்லா தலைவர்களையும் டெல்லியில் சந்தித்து விட்டு அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். விமான நிலையத்திலே ஒரு உற்சாக வரவேற்பு அவருக்கு அன்றைக்கு அளிக்கப்பட்டது. உற்சாக வரவேற்புனா நீங்க லட்சக்கணக்கானோர் திரண்டு விட்டதாக கருதிவிடக் கூடாது. இலகணேசனுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு முகம் இருந்தது. அவருடைய அந்த இலகுவான பேச்சு, அவருடைய அணுகுமுறை, அது எல்லோருக்கும் கொஞ்சம் இயல்பாகவே பிடித்து போகும். என்னோடும் நெருங்காலமாக தொடர்பிலே இருப்பவர். மாற்று சிந்தனையுடைய எனக்கே அவர் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்று சொன்னால், அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு அவர் மீது எந்த மதிப்பு இருக்கும் என்பதை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம். அப்படிப்பட்டவர் டெல்லி சென்றுதான் தன்னுடைய பொறுப்பு அறிவிக்கப்பட்டதற்கு வாழ்த்து பெற்றுக் கொண்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார். இதுவரை அப்படித்தான் எல்லா பொறுப்புகளும் மாநிலத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், பொன் ராதாகிருஷ்ணனுக்கு முன்பு இருந்த சி.பி. ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், அதன் பிறகு ஏழ்முருகன், இப்போது இருந்து அண்ணாமலை வரை எல்லோரும் அறிவிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் திடீரென இன்றைக்கு ஒரு புதிய நடைமுறையை பின்பற்றுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஒரு விதியை கொண்டு வந்து இந்த விதியின்படி தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று சொல்கிறார்கள். இதுவரை இப்படியெல்லாம் எந்த விதியும் விதிக்கப்பட்டதில்லை. இப்ப இந்த விதி வந்து நயினார் நாகேந்திரனுக்கு பொருந்தாது என்று சொன்னால் அண்ணாமலைக்கு மட்டும் பொருந்துமா? அண்ணாமலை நெடுங்காலமாக இருந்தவரா? எல்முருகன் நெடுங்காலமாக இருந்தவர். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. 2011 சங்கரன் கோவிலுடைய இடைத்தேர்தல். இடைத்தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒருவர் போட்டியிடுகிறார். நான் அன்றைக்கு மறுமலர்ச்சி திமுகவில் பணியாற்றினேன். மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். ஏன்னா நாங்க தேர்தலை புறக்கணிச்சுட்டு அந்த இடைத்தேர்தலில் வந்து களம் நிற்கிறோம். ஏன்னா விஜயகாந்த் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்த போது அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் சந்திக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த சங்கரன் கோயிலுக்கு உட்பட்ட சில கிராமங்கள்ல ஓட்டு கேட்டு நாங்க போகும்போது எங்களை எதிர்த்து எதிர்த்தரப்பிலிருந்து ஒரு 3 பேர் ஓட்டு கேட்டு கொண்டு வருகிறார்கள். அந்த 3 பேர்ல ஒருவர் தான் வேட்பாளர்னு சொன்னாங்க. அந்த வேட்பாளர்கிட்ட போய் எந்த ஊர்ன அப்படின்னு கேட்டேன். சேலம் பக்கம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா 2 பேரா ஓட்டு கேட்டு வரீங்க? இல்ல நான் தொடக்க காலத்துல இருந்து RSSல இருக்கேன். எனக்கு பாஜக மீது பெரிய ஈடுபாடு உண்டு சார். என்னுடைய முகம் தெரியணும்ல, அதுக்காக அங்கிருந்து இங்க வந்து போட்டிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னா. ரொம்ப மகிழ்ச்சி. அப்பெல்லாம் அந்த செல்போனை வச்சு செல்ஃபி எடுத்துக்கிற அந்த மோகம் எல்லாம் அப்போது கிடையாது. அவ்வளவாக கிடையாது. ஸ்மார்ட் போன்லாம் அந்த அளவுக்கு பல புழக்கத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சந்திச்சுட்டு போறாரு. என்னை சந்திச்சு சொன்னார்ல ஒரு வேட்பாளர், நான் வந்து என்னுடைய முகத்தை காட்டுவதற்காக போட்டியிறேன். அந்த வேட்பாளர் தான் எல்முருகன். அப்போ எல்முருகன் ஆமா எவ்வளவு காலமாக பயணிக்கிறார் பாருங்க அந்த கட்சியில. இப்ப அப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு அண்ணாமலைக்கு இருக்கா? கிடையாது. அப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு நயினார் நாகேந்திரனுக்கு இருக்கா? கிடையாது. நீங்க நயினார் நாகேந்திரன் 4 ஆண்டுக்கு முன்போ 5 ஆண்டுகளுக்கு முன்போ சேர்ந்ததாக சொன்னீங்க. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் போதே அவர் பாஜகவுக்கு போயிட்டார். 8 ஆண்டு காலம் நிறைவு பெற்று விட்டது. அப்படி பார்த்தாலும் அந்த கிரைட்டீரியாவை அவர் ஃபுல்ஃபில் பண்ணல. அப்ப திடீரென இப்ப எதுக்கு இந்த மாதிரியான ஒரு விதிகளை எல்லாம் கொண்டு வரீங்க? அதே மாதிரி அறிவிச்சுட்டு போக வேண்டியதுதானே. ஏறக்குறைய 2 மாதத்துக்கு முன்பே அண்ணாமலை இந்த பதவியிலிருந்து தூக்கி எறப்பட போகிறார் என்பது தெரிந்த செய்திதான். எடப்பாடி பழனிசாமியினுடைய டெல்லி விசிட்டுக்கு பிறகு, டெல்லிக்கு சென்று அவர் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு 100 விழுக்காடு அண்ணாமலையினுடைய மாற்றம் நிகழப்போகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. நானே பல ஊடகங்களில் பேசிவிட்டேன். நயினார் நாகேந்திரன் தான் அடுத்த தேர்வு. அதற்குண்டான எல்லா அறிகுறிகளும் தென்பட்டன. நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்தெல்லாம் செய்திகள் கிடைக்கப்பட்டது. அப்போ
நயினார் நாகேந்திரன் தான் தேர்வுன்னு வந்ததுக்கு பிறகு இப்படி ஏன் ஒரு வேலையை செய்யணும்னா, அண்ணாமலை அப்போ அந்த தேர்தல் ஏதாவது அப்படிங்கறதெல்லாம் ஒரு நாடகமா தோழர்? நிச்சயமாக 100 விழுக்காடு நாடகம் தானே. இது வரைக்கும் இப்படி ஒரு நடைமுறை பின்பற்றப்படல. இப்ப ஏன் பின்பற்றீங்க? இந்த நாடகம் எதுக்கு? இன்னொன்னு நான் கேக்குறேன், அமித்ஷா வந்து இந்த தேர்தலை முன்னின்று நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப பாஜகவுக்குள்ள என்ன பெரிய கூச்சல் குழப்பம்? பாஜகவுக்குள்ள என்ன சங்கடம்? பாஜகவுல யார் யார் இப்ப போட்டியிடுவதற்கு தயாரா இருக்காங்க? எல்லாரும் டெல்லி கலைச்சு பேசுறது தானே உங்க வழக்கமான நடைமுறை. இப்ப திடீரென என்ன நீங்க வந்து ஒரு புதிய ஃபார்முலாவை எடுக்கிறீங்க? இன்னொன்னு, தேர்தல் நடத்துவதற்கு ஒரு மேலிட பொறுப்பாளரை நியமிப்பாங்க. தேர்தல் அதிகாரின்னு மாநிலத்துல ஒருத்தர் இருப்பாரு அந்த கட்சியின் சார்பில். அவர்தான் அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் தன்னுடைய லெட்டர் ஹெட்ல போட்டார். அவருடைய பேரை கூட நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு புரோட்டோகாலை நீங்க ஃபாலோ பண்ணும்போது தேசிய தலைவர் வந்தால் கூட பரவாயில்ல. தேசிய தலைவர் யாரு? அமித்ஷாவா, ஜே.பி. நட்டாவா? ஜே.பி. நட்டா இன்னைக்கு எங்க இருக்காரு? ஜே.பி. நட்டா வராம அமித்ஷா வந்து இந்த தேர்தலை நடத்தி வைக்க வேண்டிய நெருக்கடி என்ன இருக்குன்னு கேட்டா, அண்ணாமலை தனி கட்சி தொடங்கி விடுவார் என்கிற அந்த ஒரு எண்ணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை வரை வந்துவிட்டது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியில் எந்தவித பிளவும் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு சுமூகமான சூழலை கையாளுவதற்கு தான் நாங்க வந்து தேர்தல் மூலமாவே தேர்ந்தெடுக்கிறோம். யாரு வேணுமோ போட்டியிடலாம். இந்த விதியை கொண்டு வந்ததே அண்ணாமலைக்காக தான். இந்த விதியை கொண்டு வந்ததே அண்ணாமலை மீண்டும் போட்டியிட்டு விடுவார். இப்ப வேட்புமனு நாங்க வாங்குறோம்னு சொல்லியாச்சு. வேட்புமனு அண்ணாமலை தரப்புல யாராவது கொண்டு வந்து தாக்கல் பண்ணாங்க, அண்ணாமலை தான் தாக்கல் பண்ணணும்ன்றது இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கட்சிகள்ல திராவிட இயக்கங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, ஜெயலலிதா எங்கள் தொகுதியில் போட்டியிடணும்னு வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எங்கள் தொகுதியில் போட்டியிடணும்னு வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் எங்கள் தொகுதியில் போட்டியிடணும்னு வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமா செய்யறது இல்ல. அது மாதிரி இப்ப அண்ணாமலை அதையெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு இருக்காருல்ல. திடீர்னு அமர் பிரசாத் ரெட்டியை விட்டு எனக்காக வேட்புமனு தாக்கல் பண்ணுங்க தலைவர் பொறுப்புக்குன்னு சொல்லிட்டாருன்னா, அவர் வந்து தாக்கல் பண்ணிட்டா என்ன செய்யறது? அப்ப தேர்தல் நடத்தித்தானே ஆகணும். அதனால என்னன்னா, அமித்ஷா நேரடியா வர்றாரு. நானே வந்து என்ன ஏதுன்றத பேசி சரி பண்ணிடுறேன். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காம பாத்துக்குவோம். அப்போ எனக்கு அது பொருந்தாது. 10 ஆண்டுகளாக நான் இந்த கட்சியில இல்ல. நயினார் நாகேந்திரனுக்கு அது பொருந்துமான்னு அண்ணாமலை எங்கேயாவது கேட்டுட்டா நானே வர்றேன். வந்து உட்கார்ந்து பேசுறேன். இப்படி இந்த இடர்பாடுகளை எல்லாம் சரி செஞ்சு நான் ஒரு தேர்தலை நடத்தி முடிக்கிறேன்னு அமித்ஷா புறப்பட்டு வருகிற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சலசலப்பும் மிகப்பெரிய அதிருப்தியும் நிலவி கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி சரி செய்ய முடியாத பிளவை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அதனால்தான் அமித்ஷா ஓடோடி இங்க வந்திருக்கிறார். அதுல ரொம்ப நீங்க ஒரு அழகா ஒரு கேள்வியை கேட்டீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் சந்திப்புன்னு பேனரை போட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அதுல அதை எடுத்துட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேனரை கொண்டு வந்து போட்டு நயினார் நாகேந்திரனுடைய படத்தை அதுல போடுறாங்க. அப்ப இவ்வளவு விரைவாக மாற்றங்கள் நடந்ததற்கான காரணம் என்ன? ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியோட இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவே இல்லையே? நேற்றைக்கெல்லாம் செய்திகள் சொன்னாங்களே, பாஜக தரப்பிலிருந்தே கசிய விடப்பட்டது செய்தி. இந்த வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி வந்து சந்திக்க போகிறார், செங்கோடையன் சந்திப்பதற்கு நேரம் பெற்றிருக்கிறார், அண்ணன் சீமான் கூட சந்திக்க போறதாக சொன்னாங்க. ஆனா யாருமே இன்னைக்கு சந்திக்கலையே. அப்படின்னா சந்திப்பதற்கான வாயிலை அமித்ஷா திறக்கவில்லையா, அல்லது சந்திப்பதற்கு இவர்கள் யாரும் தயாராக இல்லையான்னு கேட்டா எனக்கு தெரிய இந்த பிரச்சனை எடப்பாடி அவர்கள் தான் வந்துட்டு சந்திக்கிறதுக்காக சங்கடப்படுறாரு, அவருடைய கேட்டே திறக்கவில்லை அப்படின்னு சொல்லிதான் செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது. எடப்பாடி இவ்வளவு தூரம் போயிட்டு டெல்லி வரைக்கும் போயிட்டு சந்தித்தவர் இப்ப சென்னையிலேயே இருக்கிறாரு. அதாவது சந்திக்கிறதுக்கு தயக்கம் என்ன பிரச்சனை ஏற்பட்டு நினைக்கிறீங்க? எடப்பாடி சந்திக்க மறுக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு ஊடகவியலாளரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கிற இடத்துல இல்ல சார். அமித்ஷா போனை போட்டு கிளம்பி வான்னா விடிய காலையில யாருக்குமே சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு டெல்லிக்கு ஓடின ஆள் எடப்பாடி பழனிசாமி இல்லையா? அப்படி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில இருக்கிற போது சந்திக்கிறதுக்கு நான் யோசிக்கிறேன், நான் கலந்து ஆலோசிச்சு முடிவு செய்யறேன்னு சொல்ற இடத்துல இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அமித்ஷா கண்ணசைத்தால் ஓடோடி சென்று அவர்களுடைய பாதங்களை கழுவுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருப்பார். அதல்ல என்ன சொல்லி இப்ப அமித்ஷா சந்திப்பாரு? இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன? ஏற்கனவே ஒரு தடவை சந்திச்சுட்டு வந்து இங்க என்ன சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி, நான் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் விவகாரங்கள் குறித்து, அதாவது அரசுக்கு உண்டான ஒரு எதிர்கட்சி நிலையிலிருந்து நான் போய் சந்திச்சேன், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் குறித்து நான் பேசினேன், மும்மொழி கொள்கை விவகாரம் குறித்து நான் பேசினேன் அப்படின்னு அங்க போய் பேசிட்டு வந்துட்டார். இப்ப மும்மொழி கொள்கை விவகாரம் குறித்து நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பதில் சொன்னாரு அமித்ஷா? அமித்ஷாக்கு இந்த செய்தியே புதுசா இருக்கு. ஏன்டா நம்ம அப்படி ஒண்ணுமே பேசல,
அவன் வந்த ஆளு நம்மள்ட்ட பையனோட கேஸ பத்தி சொன்னாரு, சம்பந்தியோட கேஸ பத்தி சொன்னாரு, அமலாக்கத்துறை இந்த மாதிரி எல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்க, கொஞ்சம் காப்பாத்திருங்க, நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன்னு நம்மள்ட்ட சரண்டர் ஆயிட்டு போயிட்டு, நம்மள்ட்ட ஏதோ பிரச்சனைக்கு பேச வந்த தலைவர் மாதிரில அங்க போய் இந்த அடிமை பேசுதுங்கிற அந்த பார்வை அமித்ஷாவுக்கு இருந்தது. அதனாலதான் அமித்ஷா என்ன பண்ணாரு, ஒரே டிக்ளரேஷனை கொடுத்தாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு மலரும்னு. அந்த இண்டிகேஷன் யாருக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான். நீ வந்தாலும் வரலன்னாலும் அதிமுக எங்க கூட்டணிக்குள்ள இருக்கும், எங்க கூட்டணியை உள்ளடக்கிய அரசு அமையும், நீ இருந்தா இரு இல்லைன்னா போன்ற செய்தியைத்தான் அந்த ட்வீட் மூலமாக அவர் சொன்னார். அப்படித்தான் நான் புரிந்து கொள்றேன். எனவே இப்ப அமித்ஷாவை பொறுத்தவரையில அமித்ஷா சந்திப்பதற்கு எத்தனிக்கவில்லை. அமித்ஷா இந்த விவகாரத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை தேர்வை நடத்தி முடித்துவிட்டு மாநில தலைவர் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகுதான் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சிந்திக்க வேண்டும் என்கிற அந்த மனநிலைக்கு வந்து விட்டார். இன்னொன்னு, அமித்ஷா 100 விழுக்காடு நயினார் நாகேந்திரன் நம்புறாரு. அதிமுக விவகாரத்துல நயினார் நாகேந்திரன் நம்புறாரு. ஏன்னு சொன்னா, இந்த இடையில ஒரு செய்தி ஒண்ணு வந்தது இல்ல, தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஆனந்த் என்கிற ஒருவர் மாநில தலைவர் பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட போகிறார், நயினார் நாகேந்திரன் அந்த தேர்வு இல்லைன்னு. இது பாரதிய ஜனதா கட்சியில நடக்கும். அண்ணாமலை இதற்கு முன்பு மாநில தலைவராக வருவாருன்னு நம்ம ஏதாவது கணிச்சோமா? எல்முருகன் மாநில தலைவராக வருவாருன்னு நம்ம ஏதாவது கணிச்சோமா? சிபி ராதாகிருஷ்ணன், இல கணேசன் இவங்களெல்லாம் விட்டுருங்க, பொன் ராதாகிருஷ்ணன் இவங்களெல்லாம் விட்டுருங்க, இவங்கெல்லாம் சீனியர் லீடர்ஸ் அந்த கட்சியில. திடீர்னு ஒரு புதிய முகம் வர்றது இருக்குல்ல, அது பாரதிய ஜனதா கட்சியில நடந்திருக்கு. நடக்காததெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நடந்திருக்கு. அது மாதிரி இந்த முறை அந்த ஆனந்த்ங்கிறவரு வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா ஸ்ரீதர் அந்த ஜோஹோவினுடைய இயக்குனராக இருக்கிறார், அவர் இவருக்கு பின்னால் நிற்கிறாரு. அவர் RSS தலைமையோடு பேசி இவர் தான் அறிவிக்கப்படணும்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற செய்தி எல்லாம் உலா வந்த காட்சிகளை நாம பார்த்தோம். அதெல்லாம் நீங்க அவ்வளவு எளிதாக இடது கையால் புறந்தள்ளி விடக்கூடாது. அப்போ அதை தாண்டி அமித்ஷா நயினார் நாகேந்திரன் டிக் பண்றாரு அப்படின்னா அதிமுகவை குறிவைத்து தான் நயினார் நாகேந்திரன் அமித்ஷா டிக் பண்றாரு. இப்ப நயினார் நாகேந்திரனுக்காகத்தான் அமித்ஷா இறங்கினாரு. அமித்ஷாவுக்கு என்ன நோக்கம்? நான் முன்பே குறிப்பிட்டதை போல இந்த தேர்வு சுமூகமாக நடக்கணும். அன்அப்போஸ்டு தான் சார். இப்ப அறிவிச்சுட்டாங்க இன்னைக்கு, அன்அப்போஸ்டு தான். ஆனா அந்த அன்அப்போஸ்டுன்றதையே அமித்ஷா அறிவிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை இந்த தேர்வு பெறுது அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்பதை நாம் கவனமாக உள்வாங்கி கொண்டு பார்க்க வேண்டும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ நயினார் நாகேந்திரன் அதிமுக அந்த பின்புலத்திலிருந்து பார்க்கும்போது நயினார் நாகேந்திரனுக்கு அந்த அளவுக்கு அதிமுக செல்வாக்கு இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு தோழர். இப்போ சவுத் சைட்ல அவருக்கு கிரவுண்ட் லெவல்ல அவருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனா கட்சி முழுக்க அங்க ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப அதிமுக ஒரு கூட்டணி பேரம் பேசும்போது பாஜக தரப்புல இருந்து நான் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரனுக்கு பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமாக அவர் மீது ஒரு பாசம் அதிமுக தரப்புல இருக்கு. நீங்க 2 விவகாரத்தை நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இவருடைய சொந்த தொகுதி திருநெல்வேலி. இந்த முறை போட்டியிட்டார் திருநெல்வேலி தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு. போன முறை அவர் ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிட்டார். ராமநாதபுரம் தொகுதியை அவர் தேர்வு செய்ததுக்கு 2 காரணம் இருந்தது. ஒண்ணு, ராமநாதபுரம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு புதிய முகம் இருக்கு, ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அந்த மாவட்டம் பெரிய அளவுல கை கொடுக்கும் அப்படின்னு அவர் நினைச்சார் நயினார் நாகேந்திரன். இன்னொன்னு, அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதிமுகவினுடைய தோழர்கள் நமக்கு ஒருங்கிணைந்து வேலை செய்வாங்க அப்படிங்கிறத அவரு முன்கூட்டியே யூகிச்சார். அதனாலதான் அவர் ராமநாதபுரம் தொகுதியில களமிறக்கப்பட்டார். ஏறக்குறைய வெற்றி பெற்று விடுவாருன்னு பேசினாங்க. எப்படி வெற்றி பெற்றுவாரு அப்படிங்கிற அந்த பார்வையெல்லாம் இருந்தது. அதன் பிறகு அண்ணன் நவாஸ் கனி வெற்றி வாகை சூடினார், இவர் தோல்வியை தழுவினார். ஆனாலும் அவர் வாங்கிய ஓட்டு இருக்குல்ல, அது ஒன்றும் சாதாரணமான ஓட்டு இல்ல. அதிமுகவினர் ஒரு சேர சேர்ந்து அவருக்கு வாக்களித்தார்கள். ஒண்ணு. இன்னொன்னு, கடந்த காலத்துல கூட்டணியில இருக்கும் போதெல்லாம் அதிமுகவினுடைய மேடைகள்ல கூட்டணி ஆலோசனை கூட்டங்கள்ல அவர் மேடை ஏறுகிற போது நீங்க அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எடுத்து பாருங்களேன். தன்னை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதி என்று அவர் அடையாளப்படுத்தி கொண்டதே கிடையாது. நான் இங்கிருந்து வந்தவன் தான், உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும், எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும், நாமெல்லாம் வேற வேற கிடையாது, இந்த நேரத்துல 2 கட்சிக்கும் ஒரு பெரிய வளர்ச்சி, திமுகவை வீழ்த்தணும், அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து நிக்கிறோம், உங்களுடைய மனசை புரிஞ்சவன் நானு, அப்படிதான் பேசினார் அவரு தேர்தல் ஆலோசனை கூட்டங்கள்ல. அதிமுக கூட்டங்கள்ல அப்படிதான் பேசினார். இப்ப அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் கருப்புசாமி பாண்டியன் இறந்து விட்டாரு. என்னை அரசியலில் ஆளாக்கிய அப்படின்னு சொன்னார் அவர் அறிக்கையில். அவருடைய அறிக்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, என்னை அரசியலில் ஆளாக்கிய எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த, அப்போ பாஜகவினுடைய மாநில தலைவராக வரப்போகிற ஒருவருக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிற ஒருவருக்கு அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகி ஒருவர் வழிகாட்டியாக இருக்கிறாருக்கிறத அவர் பதிவு பண்றாரு. இப்ப அதிமுக இந்த சென்டிமெண்ட்ல அடிபட்டு போறான். அதிமுகவுக்குள்ள அவர் ஒரு லீடு ஓட்டுட்டே இருக்காரு. ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும்.
எடப்பாடி பழனிசாமியினுடைய கை ஓங்கியதற்கு பிறகு அதிமுகவில் இருந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கி இருக்குல்ல, அது பெரிய அளவுல டேமேஜ் ஆயிருக்கு. பெரிய அளவுல டேமேஜ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கடைசி நேரத்துல வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு அறிவிக்கப்பட்டது இருக்குல்ல, அது இன்ன பிற சமூகங்களை பெரிய அளவுல பாதிச்சிருச்சு அப்படிங்கிறது தென் மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளும் உணர்த்தின. தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சாதி அமைப்புகள் கடுமையாக எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் ஒருமுகப்படுத்தி அதை கையில எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கும்போது அதிமுக திமுகவுக்கு கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க. அதிமுக என்கிற கட்சி கட்டமைப்பு உருவானது இருக்குல்ல, அதை முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பை சொல்லி மட்டுமே உருவான அமைப்பு. இப்ப ஒட்டுகிற மலைத்துளிகளுக்கு நடுவே ராயபுரம் ராபின்சன் பூங்காவில ஏழைகளுக்காகவும் ஏதிலிகளுக்காகவும் நான் இயக்கம் தொடங்குகிறேன், இது திராவிடர் கழகத்தினுடைய ஒட்டுமாஞ்செடிதான், தனி அமைப்பல்ல என்று அண்ணா பிரகடனம் செய்து தொடங்கினார்ல. அண்ணாவுக்கு ஒரு கொள்கை இருந்தது, அண்ணாவுக்கு ஒரு லட்சிய பார்வை இருந்தது. அண்ணா இந்த காரணத்துக்கு தாண்டா நான் கட்சி தொடங்குறேன்னு சொன்னார். என்ன காரணத்துக்காக கட்சி தொடங்குறோம்ன்றத அண்ணா சொன்னார். இந்த நோக்கம், இதற்காகத்தான் அரசியல் கட்சியை துவங்குகிறோம்னு அண்ணா அறிவிச்சுட்டு தான் அந்த அரசியல் கட்சியை துவங்கினாரு. இப்ப அதிமுகவை தொடங்கினார்ல எம்ஜிஆர், என்ன சொல்லி அறிவிச்சார்? நீங்க யோசிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க கலைஞரை குறை சொல்லி கலைஞரை தாக்கி அந்த இயக்கத்தை துவங்கினார்கள். அப்போ எதிர்ப்பினுடைய வெளிப்பாடாகத்தான் அதிமுகவுக்கு கொள்கை கோட்பாடு கிடையாது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதி, சமூக நீதி சிந்தனை, திராவிட இயக்கத்தினுடைய பார்வை, அண்ணா பெரியாரினுடைய கொள்கை, இப்படி எல்லாம் ஏதாவது அதிமுகவுக்கு இருக்கா? அப்படி இருந்தா ராஜேந்திர பாலாஜி இப்படி எல்லாம் சுத்திட்டு தெரிய முடியுமா? இப்படி எல்லாம் பேச முடியுமா? மோடி எங்களுக்கு டேடின்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைவர்கள்ட்ட போய் நீங்க பெரியார் குறித்து 2 வார்த்தை பேச சொன்னா பேச தெரியுமா? முதல்ல கொடியில இருக்கிற ஒரு அண்ணாவா அமித்ஷானே தெரியாம பாதி பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க அதிமுகவுக்குள்ள. அப்போ அந்த கட்சி திமுகவுக்கு 100 விழுக்காடு ஓட்டு போடாது. ஏன்னா அந்த கட்சிய திமுக எதிர்ப்பு, கலைஞரினுடைய குடும்ப எதிர்ப்பு, திராவிட கழகத்தினுடைய எதிர்ப்பு, இப்படி சொல்லித்தான் அதை தகவமைத்திருக்காங்க. நான் திராவிடர் கழகம்னு சேர்த்தே சொல்றேன். ஏன்னா திராவிடர் கழகத்தினுடைய பணி இருக்குல்ல, அதை அடித்து நொறுக்குகிற வேலையை அதிமுக செஞ்சது. எந்த சமூக நீதி, எந்த திராவிட இயக்கத்துக்காரன், எந்த மாநில சுயாட்சியை திராவிடர் கழகமும் பேசியதோ, திராவிடர் கழகமும் உயிர் மூச்சாக கொண்டதோ, அதற்கெல்லாம் நேர் எதிர் செயல்பாட்டுக்கு கொண்டு போனாங்களே அதிமுகவை. அதிமுக அப்ப திராவிடர் இயக்கத்துக்கே எதிரியான ஒரு அமைப்பு என்கிற அந்த நிலையில இருந்துதான் இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் இருக்கிற போது எப்படியும் திமுகவுக்கு ஓட்டு போகாது. அப்ப யாருக்கு போகும்? பாஜகவுக்கு ஈஸியா அந்த ஓட்டுகளை அகாமடேட் பண்ணிக்க முடியும், அதை வரவு வச்சுக்க முடியும். அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சிதலம் அடையுதுன்னா, சிதலம் அடைஞ்ச அந்த வாக்கு வங்கி பாஜகவுக்கு போகுது. பாஜகவிலேயே ஒரு அதிமுகவினுடைய ஆள் இருந்தாருன்னா, அதுவும் அந்த சமூகத்தை சேர்ந்தவரே ஒருவர் இருக்கிறாருன்னா, இது இன்னும் பொலிட்டிக்கல் ரீதியா ஒரு பெரிய மைலேஜ் கொடுக்கும்ல. இதெல்லாம் கனெக்ட் பண்ணிதான் இப்போது தேசிய தலைமை நயினார் நாகேந்திரனை கையில் எடுத்திருக்கு. அதிமுகவை இன்னும் பலகீனப்பட செய்வதற்காகத்தான் இந்த நகர்வு என்பதுதான் 100 விழுக்காடு உண்மை. இப்போ காலை முதலே வந்து பரபரப்பை ஏற்படுத்துறது என்னன்னா, அமித்ஷா வந்து பிரஸ் மீட்டை சந்திக்க போறாருன்னு சொல்லி 12 மணிக்கே பிரஸ் மீட் சந்திக்க போறாருன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. ஆனா இப்ப வரைக்கும் நாம உட்கார்ற வரைக்குமே அவர் வந்து பிரஸ் மீட்டை சந்திக்கல. மாறா அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவரு குருமூர்த்தி போயிட்டு அவர் தன்னுடைய அவருடைய வீட்டுல போயிட்டு பாக்குறாரு. இதை பார்த்தோன்னே பலருக்கும் ஆச்சரியமா இருந்தது. ஒரு உள்துறை அமைச்சர் போயிட்டு ஒருத்தர் போயிட்டு வீடு தேடி பாக்குறாரு அப்படின்னும் போது அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பா தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல வந்துட்டு RSS உடைய ஒரு கருத்தை பெறுவதற்காகத்தான் குருமூர்த்தி போய் சந்திக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? குருமூர்த்தியை சந்திச்சுட்டு எந்த ஒரு காரியத்தை முன்னெடுத்தாலும் அது விளங்கவே விளங்காதுங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு. உண்மை அதான். இப்ப இந்த செய்தி வருது இல்ல, இப்ப நமக்கு குருமூர்த்தியை போய் சந்திச்சிருக்கிறாரு ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் போய் சந்திச்சிருக்கிறாரு. என்ன நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் வெங்காயம் குருமூர்த்திட்ட போய் ஆலோசனை கேட்கிற அளவுக்கு மூளை இல்லாம களிமண்ணை சுமந்துகிட்டு திரியிற ஒரு ஆள் உள்துறை அமைச்சரா நாட்டுக்கு? நான் என்ன கேட்கிறேன், இது வரைக்கும் அரசியல்ல குருமூர்த்தி செய்திருக்கிற மகத்தான சாதனை என்ன நீங்க சொல்லுங்க. குருமூர்த்தி ஒரு பெரிய ராஜதந்திரி, அப்படிதானே பாப்பாம்பூரா சொல்லிட்டு திரியான், அப்படிதானே வலதுசாரி சிந்தனையாளர்கள் பூரா சொல்லிட்டு திரியான். அந்த ராஜதந்திரி செஞ்சு கிழிச்சது என்ன சொல்லுங்க நீங்க? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றதுக்கு தயாரானாரு. இந்த ஆள் போய் பேசி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராமலே போனான். தெரியுமா உங்களுக்கு? ரஜினிகாந்த் அரசியல் வருகைக்கு தயாராகி தமிழறிவி மணிய இந்த பாஜகவுல இருந்து 2 பேரும் அனுப்பிச்சு வச்சாங்களே ஏஜென்ட் மாதிரி, உங்களுக்கு என்ன பொறுப்பு போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டாரு பாத்தீங்களா ரஜினி பிரஸ் மீட்ல வச்சுக்கிட்டு. ஆமா, அர்ஜுனமூர்த்தி அவரையெல்லாம் வச்சுக்கிட்டு கட்சி தொடங்குறதுக்கு தயாரான ரஜினிய இந்த ஆள் போய் சந்திச்சு பேசினான். இந்த ஆள் போய் சந்திச்சு பேசினதுக்கு பிறகு அந்த ஆள் கட்சி தொடங்குற முடிவிலிருந்து பின்வாங்கி ஓடிட்டான். ஓ பன்னீர்செல்வத்தை தர்ம யுத்தத்துக்கு போய் உக்காரியான்னு நான் தான் சொல்லி அனுப்பிட்டேன். இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் நிலைமை என்ன? அரசியல்ல அனாதையாகி போய்க்கிறாரு ஓ பன்னீர்செல்வம். டிடிவி தினகரனுக்கு ஆலோசனை சொல்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. டிடிவி தினகரனுக்கு அவரு தான் ஆலோசனை சொல்கிறார், குருமூர்த்தி தான் ஆலோசனை சொல்றாரு. டிடிவி தினகரனுக்கு இன்னைக்கு என்ன நிலைமை? அவருடைய கட்சி எங்க இருக்கு? அவருக்கு அரசியல்ல என்ன முகம் நம்ம இன்னைக்கு பாக்குறோம்.
இதெல்லாம் விட கூடுதலான செய்தி, ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனம், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அது பல பத்திரிகையாளர்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கும். பெரிய பத்திரிகை நிறுவனத்தினுடைய அதிபர், அந்த அதிபர் நடத்திய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை அந்த பத்திரிகை துறையினுடைய ஜாம்பவான்கள் குடும்பத்தில் பேசி பெற்று தந்தவர் குருமூர்த்தி தானே. அந்த அமைப்பு என்ன தமிழ்நாட்டுல செஞ்சு கிழிச்சு பிடிச்சு? பெரியார் பத்தி அந்த அமைப்பினுடைய இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒருவருக்கு பெரியார் பத்தின இன்புட்ஸை கொடுத்து இப்படி எல்லாம் பேசினா இது அரசியல் ரீதியா பொலிட்டிக்கல் மைலேஜை கொடுக்கும், நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்டாரா வந்துடலான்ற ஐடியாவை கொடுத்தது குருமூர்த்தி தானே. அந்த ஊருக்கு ஒரு செருப்படிப்பட்டு போனானே, அந்த அம்பலப்பட்டு போனானே, தலை கட்ட முடியாத சூழ்நிலைமைக்கு தள்ளப்பட்டு போனானே. அப்ப குருமூர்த்தி செய்திருக்கிற சாதனையெல்லாம் நீங்க பாருங்களேன். குருமூர்த்தி எந்த ஆலோசனையெல்லாம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் குட்டிச்சோர்ல போய் முற்றத்துக்கான ஆலோசனைகளாக முடிஞ்சிருக்கு. இப்ப அமித்ஷா போய் ஆலோசனையை பெற்று வந்திருக்கிறார். என்ன ஆலோசனையை குருமூர்த்தி தந்திருக்கிறாரோ அந்த ஆலோசனையின்படி அமித்ஷா செயல்படுகிற போது அமித்ஷாவும் தினகரன், ஓ பன்னீர்செல்வம், இன்னும் ஒருபடி மேலே சென்று போனால் சீமான், இவர்கள் எல்லோரும் எங்கே வந்து நிற்கிறார்களோ அந்த இடத்தில் வந்து அமித்ஷா நிற்பார் என்பது விரைவில் நிரூபணமாகும். இறுதியாக தொடர் ஒரு 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 அமைச்சரோட ஒரு பிளானிங்னா அது வந்துட்டு பக்காவா போயிட்டு இருக்கும். ஆனா இந்த பிரஸ் மீட் லேட் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க? பாஜகவினுடைய தலைமை நிலையம் கமலாலயத்தில் தீப்பற்றி கொண்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா, நீங்க வந்து அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுல உட்கார்ந்து தேர்வு செய்யற அளவுக்கு நிலம் மோசமா போயிடுச்சுங்கிறத நம்ம பாக்குறோம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு ரொம்ப வியப்பாகவும் சிரிப்பாகவும் இருக்கு ஒரு செய்தி. அமித்ஷா வந்து அண்ணன் ராதாரவி ரொம்ப அழகா சொன்னாரு, டேய் அமித்ஷான்னு ஒரு கேடி இருக்கிறான், அவனை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அவன் எமக்ராதகன். நான் சொல்லல, இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை நான் மதிக்கிறேன், நான் சொல்லவில்லை. சொன்னவர் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்ட அண்ணன் ராதாரவி சொன்னாரு. என்ன பெரிய கேடின்னு கேட்கிறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு அண்ணாமலை ஒரு IPS VRS வாங்கின ஆள் சார், இவர்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் சார். லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியே வெளியே போயா, முதல்ல புதிய தலைவரை நியமிக்க போறோம், நாளையில இருந்து நீ கமலாலயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா அண்ணாமலை என்ன சார் செய்ய முடியும்? இந்த அண்ணாமலை ஏதாவது செஞ்சிருவாருன்னு நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு ஓடோடி வராரு அமித்ஷா. என்ன பெரிய அமித்ஷா இந்த நாட்டினுடைய ராஜதந்திரி? என்ன அமித்ஷா பெரிய அரசியல் சாணக்கியரு? என்ன பெரிய கிழிச்சு போடுவாரு அமித்ஷா? எனக்கு ஒண்ணுதான் அது புரியவே மாட்டேங்குது. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தா ஏன் பிரஸ் மீட் லேட்டா போகுதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அப்போ கண்ட்ரோல் வந்து அவர்களுடைய கையை மீறி போயிடுச்சு. அவர்கள் கையில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. திட்டமிட்டதை திட்டமிட்டவாறு செய்து முடிக்கக்கூடிய சூழல்கள் இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமையில் இல்ல. வேற ஏதோ ஒரு போக்குல அது போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கே டிக்ளேர் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அன்அப்போஸ்டா தானே நாமினேஷன் போட்டிருக்காரு, எதிர்த்து யாரும் போடல. இன்னைக்கே அறிவிச்சிட வேண்டியதானே? ஏன் அறிவிப்பை நாளைக்கு வெளியிடுவோன்றீங்க? அப்ப நாளைக்கு வரைக்கும் நீங்க யார்கிட்ட திரைமறைவு பேரம் பேச போறீங்க? யார சமாதானம் செய்ய போறீங்க? அமித்ஷா இன்னைக்கு 4:30 மணிக்கு புறப்படுறாருனாங்க, கடைசியா 6:30 மணிக்கு புறப்படுறதா செய்தி வந்திருக்கு. எத்தனை மணிக்கு தான் அவர் புறப்படுறாரு? அவர் புறப்பட்டு போறாரா இல்ல இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்து மத்தியசம் பண்ண போறாரா? ஒருத்தரையா கூப்பிட்டு சமாதானம் பண்ண போறாரா? அப்ப சமாதானம் பண்ற அளவுக்கு இங்க என்ன நிலைமை வந்திருக்கு? இதையெல்லாம் பாக்குற போது மொத்தத்தில் இந்த பயணம் அமித்ஷாவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி பயணமாக அமைந்து விட்டது. வந்ததே தோல்வி சார். பெரிய லீடர், டைனமிக் லீடர் அப்படின்லாம் சொல்லப்பட்ட ஆளு இந்த ஆஃப்டர் ஆல் சின்ன விவகாரத்துக்கு ஒண்ணு வேணாம் சார். நான் இப்படி யோசிச்சு பாக்குறேன். திமுக, அதிமுக 2 பெரிய கட்சி சார். 2 பெரிய கட்சியும் ஒரு மாவட்ட செயலாளர் தேர்வுக்காக அந்த கட்சியினுடைய தலைவர்கள் வந்து அந்த மாவட்ட முகாம்ல தலைமையில உட்கார்ந்து ஒரு ரூமை போட்டு உட்கார்ந்து பிரஸ் மீட், மாவட்ட செயலாளரை தேர்ந்தெடுக்கணும், நாமினேஷனை கொடுங்க, நானே வர்றேன் அப்படின்னு சொல்லி திமுக மாவட்ட செயலாளர் தேர்வுக்கு அண்ணன் ஸ்டாலின் போனா எப்படி இருக்கும்? கேவலமா இருக்காது? அப்படிதான் இந்த சம்பவம் இருக்கு. அதிமுக மாவட்ட செயலாளர் தேர்வுக்கு அன்னைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி வட்ட செயலாளர் தேர்வு கூட போகக்கூடிய தகுதி உள்ள ஆள் தான். அதனால அவரை சொல்லக்கூடாது, ஜெயலலிதா அம்மையாரை சொல்லணும். ஜெயலலிதா அம்மையார் நாளைக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளர் தேர்வு நடக்குது, நானே வர்றேங்க, வந்து அந்த மாவட்டத்துல உட்காடுறேன், உட்கார்ந்து நாமினேஷனை போட சொல்லுங்க, நானே அறிவிச்சுட்டு வர்றேன்னு வந்து மாவட்டத்துல உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அரசியல்? அந்த மாதிரி ஒரு அரசியல் தான் அமித்ஷா இன்றைக்கு செய்திருக்கிற அரசியல் என்றுதான் நான் பார்க்கிறேன். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பதினெட்டு தொடர். மிக்க நன்றி. நன்றி.